Praise the Lord. இப்ப சுவிசேஷம் சொல்றதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ಈಗ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದೇ ನಮ್ಮ ಉದ್ದೇಶವೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆನು. ஆனா நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற சித்தம் என்ன? ಆದರೆ ದೇವರು ನಮಗಿಟ್ಟಿರುವಂತ ಚಿತ್ತವೇನು? நேத்து வாலிப பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை நான் சொல்லி கொடுத்தேன். ನಿನ್ನೆ ಯೌವನಸ್ಥರ ಹುಡುಗರಿಗೆ ಈ ಸತ್ಯಾಂಶವನ್ನು ನಾನು ಹೇಳಿಕೊಟ್ಟೆನು. in 10 minutes I will finish. 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ உங்களுக்கு சொல்லி ನಾನು உங்களுக்கு முடிக்கிறேன். 10 ನಿಮಿಷಗಳಲ್ಲಿ ನಾನು ಇದನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಅಂತ್ಯಗೊಳಿಸುತ್ತೇನೆ. ரட்சிப்புனா என்ன? ರಕ್ಷಣೆ ಎಂದರೆ ಏನು? ஏன் ரட்சிக்கப்படணும்? ಯಾಕೆ ರಕ್ಷಣೆ இந்த ಹೊಂದಬೇಕು? வார்த்தையை நம்ம ரொம்ப அதிகமா கேக்குறோம் இல்லீங்களா? ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಬಹಳ ಅಧಿಕವಾಗಿ ಕೇಳುತ್ತೇವಲ್ಲ. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புனா என்ன? ரட்சணை ரட்சிக்கப்படணும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀಯಾ? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀಯಾ ಎಂದರೆ ರಕ್ಷಣೆ ಎಂದರೆ ಏನು? And why should I be saved? ಯಾಕೆ ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು? What is God's will? ದೇವರ ಚಿತ್ತವೇನು? சொல்லுங்க பார்க்கலாம். ಹೇಳಿರಿ ನೋಡೋಣ. என்ன ரட்சிப்புனா என்ன? ರಕ್ಷಣೆ ಎಂದರೆ ಏನು? டக்கு டக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ಹೇಳಿ ನೋಡೋಣ. ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்வது. ஓகே, சீக்கிரம் சொல்லுங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு. ஓகே, கமான். நரகத்திலிருந்து தப்பிக்கப்படுறது. ஓகே, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வது, கர்த்தரோடு ஒரு உறவை வைத்துக் கொள்வது. கமான். அவர் சொல்றது பிரகாரம் நடக்கிறது. ஆவி ஆத்மாவை சரிகிரம் வேணாமா? ஆவி ஆத்மா சரிகிரத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ரட்சிப்பு வேணும். கமான், இது ரட்சிப்பு. சரி, ஓகே, ஒரு இது பக்கம். ஏன் ரட்சிப்பு வேணும்? இது ரட்சிப்பின் அர்த்தம் சொல்றீங்க. ஐ வில் கம் பேக் டு தட். வை யூ நீட் சால்வேஷன்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது. பாவத்தில் இருக்கிறதுனால ரட்சிப்பு வேணும். ஓகே, சொல்லுங்க. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு யூ செட் சம்திங். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. நேற்று பசங்க நிறைய சொன்னாங்க. ரட்சிப்பு இல்லாம விடுதலை இல்லை. ஓகே, வெரி குட். அதுக்கு ரட்சிப்பு வேணும். ஓகே, அவர் தலையா இருக்கிறார், நம்ம சரிகிரமா இருக்கிறோம். ஓகே, குட். ரட்சிக்கப்பட்டதான் பரலோகம் போக முடியும். ஓகே, விசுவாசம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஓகே, ரட்சிக்கப்படுறது ஆண்டுடைய சித்தமா இருக்கு. ஓகே, ரத்த சிந்தனை இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஓகே, சரி, பாருங்க. பெரும்பாலமா ஒரு கூட்டத்தை புரிஞ்சு கொண்டிருக்கிற அர்த்தம் என்னன்னா, ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து நான் வெளியே வருவது. ಹೆಚ್ಚು ಪಾಲಾಗಿ ಒಬ್ಬರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿರುವುದೇನೆಂದರೆ ನಾವು ಪಾಪದಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊರಗೆ ಬರುವುದು. ಎರಡನೆಯದಾಗಿ பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தப்படுத்துவது. பரலோகಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧರಾಗುವುದು. இல்லைங்களா? எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட் சால்வேஷன் இஸ், நீ ரட்சிக்கப்படலனா பரலோகத்துக்கு போக மாட்ட. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿರುವುದು, ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲವಾದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்போ ரட்சிப்பு என்று சொல்லும்போது முதலாவது நம்மளுடைய சிந்தையில என்னன்னா, நான் பாவத்தை விட்டு உலகத்தை விட்டு நான் வெளியே வரதும். ರಕ್ಷಣೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ನಮ್ಮ ಚಿಂತನೆಯಲ್ಲಿ ಏನೆಂದರೆ ನಾವು ಮೊದಲನೆಯದಾಗಿ ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬರುವುದು. ಎರಡನೆಯದಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ போவதற்கு, ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ நான் என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு, ನನ್ನನ್ನು ನಾನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು. இதுதான் பெரும்பாலமா நினைக்கிறது. ಇದೇ ಹೆಚ್ಚು ಪಾಲಾಗಿ ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳುವುದು. ஏன்னா ரட்சிக்கப்படாதவங்களை நம்ம என்ன சொல்றோம்? ಯಾಕೆಂದರೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇರುವಾಗ ನಾವು ಏನು ಹೇಳುತ್ತೇವೆ? ಪರಲೋಕಕ್ಕೆ போக மாட்டேன், ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಅದರ ಅರ್ಥವೇನು? ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ನಾನು, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ போவேன், ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. preparing yourself for heaven. ನಾವು ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. But I wanted to tell you something. ಇದರಿಂದ ಇನ್ನೂ ಕೊಂಚ ಆಳமா உங்களுக்கு காட்ட விருப்பப்படுறேன். ಆದರೆ ನಾನು ಇದರಿಂದ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಆಳವಾಗಿ ತೋರಿಸಲು ನಾನು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனம். 8ನೇ ವಚನವನ್ನು ಓದೋಣ. ಇದಲ್ಲದೆ ಯೆಹೋವ ದೇವರು ಮೂಡಣ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿರುವ ಏದೇನ್ ಸೀಮೆಯಲ್ಲಿ ಒಂದು ಉದ್ಯಾನವನವನ್ನು ಮಾಡಿ ತಾನು ರೂಪಿಸಿದ ಮನುಷ್ಯನನ್ನು ಅದರಲ್ಲಿ ಇರಿಸಿದನು. போதுங்க. தமிழ்ல கிழக்கிலே ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். போதுங்களா? மறுபடியும் 3வது அதிகாரம் 8வது வாசிங்க. இல்லை, 2வது அதிகாரம்
ஓகே, 3வது அதிகாரம் 8 வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய போதங்க. சரி, ஆண்டவர் அழகாக ஒரு ಏದೆನ್ ತೋಟத்தை ಉರುವಾಕಿ ದೇವರು ಅಂದವಾದಂತ ಏದೆನ್ ತೋಟವನ್ನು ರೂಪಿಸಿ அங்க யாரை போட்டாரா? ಅಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಇರಿಸಿದನು? மனுஷனை போட்டார். ஆதாமை அந்த இடத்துல போட்டார். ಆದಾಮನನ್ನು ಅಲ್ಲಿ ಇರಿಸಿದನು. அப்ப அங்க உருவாக்கல, ಆಗ ಅಲ್ಲಿ ರೂಪಿಸಲಿಲ್ಲ. கரெக்டா? இப்போ ஆதாம அந்த இடத்துல போட்டாருன்னா ಆದಾಮನನ್ನು ಅಲ್ಲಿ ಹಾಕಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ அப்ப அங்க உருவாக்கல, ಅಲ್ಲಿ ಆದಾಮನು ರೂಪಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. உருவாக்கப்பட்ட இடம் வேற, ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸ್ಥಳವು ಬೇರೆ. அந்த ಆದಾமை கொண்டு இந்த ஏதேன் தோட்டத்துல வைக்கிறார். ಆದಾಮನನ್ನು ತಂದು ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇರಿಸಿದನು. அப்போ அழகான இந்த ஏதேன் தோட்டம், ಅಂದವಾದಂತ ಏದೆನ್ ತೋಟವು, இந்த பூமி, ಈ ಭೂಮಿಯು மனுஷனுக்காக தேவன் உருவாக்கினார். ಮನುಷ್ಯನಿಗೋಸ್ಕರ ದೇವನು ರೂಪಿಸಿದನು. வானத்தையும் பூமியும் சந்திரனையும் எல்லாவற்றையும் உருவாக்கி, ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಚಂದ್ರನನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ರೂಪಿಸಿ, அவருக்குள்ள இருந்த உன்னை, ಆತನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ನಿನ್ನನ್ನು இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார். ಈ ಭೂಮಿಗೆ ಆತನು ಕರೆತಂದನು. ஆமென், ಆಮೆನ್. ஆதாமை மட்டுமல்ல, ಆದಾಮನನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ. நீங்க நினைக்க கூடாது ஆதாமை தான் ஆண்டவர் கொண்டு வந்தார் என்று சொல்லி. ನೀನು ಅಂದುಕೊಳ್ಳಬಾರದು ಆದಾಮನನ್ನು ಮಾತ್ರ ದೇವರು ತಂದನು ಎಂಬುದಾಗಿ. சொல்லுகிறது, ವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் உன்னை அறிந்திருந்தார். ಲೋಕವು ರೂಪಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಆತನು ನಿನ್ನನ್ನು ಅರಿತಿದ್ದನು. ஆதாம் எப்படி தேவனுக்குள்ள இருந்தானோ, ಆದಾಮನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಲ್ಲಿದ್ದನು, அதே போலதான் நானும் நீயும் தேவனுக்குள்ள இருந்தோம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ನೀನು ಸಹ ದೇವರಲ್ಲಿದ್ದೆವು. எப்படி தேவன் இந்த ஆதாமை எடுத்துட்டு வந்து இந்த அழகான தோட்டத்துல போட்டாரோ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಆದಾಮನನ್ನು ಈ ಅಂದವಾದ ತೋಟದಲ್ಲಿ ಹಾಕಿದನು, என்னையும் உன்னையும் இந்த பூமிக்கு அப்படிதான் அழகாய் கொண்டு வருகிறார். ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಈ ಭೂಮಿಗೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಂದವಾಗಿ ಆತನು ತಂದನು. அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಚಿತ್ತವೇನೆಂದರೆ ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்கணும். ಒಂದು ಅಂದವಾದ ತೋಟವನ್ನು அந்த ರೂಪಿಸಬೇಕು. அழகான தோட்டத்துல என்னை போல என் சாயலில மனிதர்கள் அங்க இருக்கணும். ಆ ಅಂದವಾದ ತೋಟದಲ್ಲಿ ನನ್ನ ರೂಪದಲ್ಲಿಯೇ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಇರಬೇಕು. அந்த தோட்டத்தை அவர்கள் அனுபவிக்கணும். ಆ ತೋಟವನ್ನು ಅವರು ಅನುಭವಿಸಬೇಕು. அந்த தோட்டத்தில் அவர்கள் சந்தோஷமா இருக்கணும். ಆ ತೋಟದಲ್ಲಿ ಅವರು அந்த ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. தோட்டத்துல வருகிற எல்லாவற்றையும் அவர் புசித்து மகிழ்ச்சியா இருக்கணும். ಆ ತೋಟದಲ್ಲಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಫಲವನ್ನು ಅವರು ತಿಂದು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. அந்த நாளின் குளிர்ச்சியான நேரத்துல நான் அவர்களோட போய் நடப்போடணும். ಆ ದಿನದ ಸಂಜೆಯ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ ನಾನು ಹೋಗಿ ಅವರೊಂದಿಗೆ ನಡೆಯಬೇಕು. கர்த்தரும் ஆதாமும் ஏவாளும் பேசணும். ಕರ್ತನು ಆದಾಮನು ಹವ್ವಳು ಮಾತನಾಡಬೇಕು. அவங்க நடை போடணும். ಅಲ್ಲಿ ಅವರು ಸಂಚರಿಸಬೇಕು. சந்தோஷமா இருக்கணும். ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. இதுதான் தேவ சித்தம். ಇದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. வேதம் சொல்லுகிறது, ಯಾಕೆಂದರೆ ವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, தினந்தோறும் வருகிறதை போல ಆತನು ಪ್ರತಿದಿನವೂ ಬರುವ ಹಾಗೆ அவர் அன்றைக்கும் ಆತನು ಅಂದೂ ಸಹ குளிர்ச்சியான நேரத்தில் அவர் வந்தார். ಸಂಜೆಯ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ ಆತನು ಬಂದನು. ஆமென், ಆಮೆನ್. What is God's will ದೇವರ ಚಿತ್ತವೇನು for you and me? ನಿನ್ನ ಮೇಲೆ ನನ್ನ ಮೇಲೆ? எனக்கும் உனக்கும் தேவனுடைய சித்தம் என்ன? ನನ್ನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರ ಚಿತ್ತವೇನು? சொல்லுங்க பார்க்கலாம். ಹೇಳಿರಿ ನೋಡೋಣ. இந்த பூமியில சந்தோஷமா வாழ்வது ஆண்டவருடைய சித்தம். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದೇ ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ஆமென், ಆಮೆನ್. நீ பரலோகத்துக்கு வருது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರುವುದು ದೇವರ ಚಿತ್ತವಲ್ಲ. புரியுதா? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? பரலோகத்துல இருக்கணும்னா உன் ஆண்டவர் பரலோகத்தை வச்சிருப்பாரு. ನೀನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬರಬೇಕಾದ್ರೆ ಆತನು ನಿನ್ನನ್ನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರಿಸುತ್ತಿದ್ದನು. God's will is not for you to come to heaven. ದೇವರ ಚಿತ್ತವು ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರುವುದಲ್ಲ. God's will for you is to enjoy the earth. ದೇವರ ಚಿತ್ತವೇನೆಂದರೆ ನೀನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಂತೋಷವನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು. Amen. ಆಮೆನ್. அதுக்கு தான் ஆதாம சொல்றாரு, அனுபவின்னு சொல்றாரு. ಅದಕ್ಕೆ ಆದಾಮನಿಗೆ ಆತನು ಹೇಳಿದನು, ನೀನು ಅನುಭವಿಸು, செய்யின்னு சொல்றாரு. ஆளுகை செய்யின்னு ನೀನು சொல்றாரு. ಆಳ್ವಿಕೆ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. சந்தோஷமா இருன்னு சொல்றாரு. ಸಂತೋಷವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. மகிழ்ச்சியா இருன்னு சொல்றாரு. ಹರ್ಷದಿಂದಿರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. சுகமா இருன்னு சொல்றாரு. ಸೌಖ್ಯದಿಂದಿರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. சொன்னாரா இல்லையா? ಹೇಳಿದನಾ ಇಲ್ಲವಾ? இதுதான் ஆண்டவருக்கு என் மேலயும் உன் மேலயும் இருக்கிற சித்தம். ಇದೇ ದೇವರಿಗೆ ನನ್ನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಚಿತ್ತವಾಗಿದೆ. யாருக்காவது இந்த உலகத்தை வெறுத்து பரலோகத்துக்கு போனோம்னாக்கா அது பிசாசி.
ಯಾರಿಗಾದರೂ ಈ ಲೋಕವನ್ನು ತ್ಯಜಿಸಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಕೆ ಇದ್ದರೆ ಅದು ಸೈತಾನನು. ஆமென். ಆಮೆನ್. பரலோகத்துக்கு போயிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். பரலோகம் உனக்கு எப்போ தேவையோ அப்ப எடுத்துக்கோ. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿದ್ದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ನೀನು ಯಾವಾಗ ಬೇಕಾಗಿದೆಯೋ ಆವಾಗ ಅದು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. When heaven wants you, heaven will take you. ಪರಲೋಕಕ್ಕೆ ನೀನು ಯಾವಾಗ ಬೇಕೋ ಆವಾಗ ಪರಲೋಕವು ನಿನ್ನನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஆனா அப்பாவுடைய சித்தம் எனக்கும் உனக்கும் இந்த பூமியில சந்தோஷமா மகிழ்ச்சியா சுகமா வாழ்றது தான் அப்பாவுடைய ஆசை. ಆದರೆ ತಂದೆಯ ಒಂದು ಆಸೆ ಚಿತ್ತವೇನೆಂದರೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೀನು ನಾನು ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದೇ. ஆனா அன்றைக்கு ಆದರೆ ಅಂದು இயேசு தேவன் அதே போல ஆதாமுகிட்ட வராரு. ದೇವರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆದಾಮನ ಬಳಿಗೆ ಬಂದರು. இவன் பயந்து ஓடுறான். ಇವನು ಭಯಪಟ್ಟು ಓಡಿ ಹೋದನು. அப்போ ஆண்டவர் கேக்குறாரு, ஏன் ஆதாமேன்னு கேட்கும்போது ಆಗ ದೇವರು ಕೇಳಿದನು, ಆದಾಮನೇ ಯಾಕೆ ಭಯಪಟ್ಟು ಓಡುತ್ತೀಯಾ? நான் நிர்வாணமா இருக்கிறேன், ನಾನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನೆ. அப்ப அப்பா கேக்குறாரு, ಆಗ ತಂದೆ ಕೇಳಿದರು, யார் உனக்கு சொன்னது? ನಿನಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟವರು ಯಾರು? நீ யாரு சொன்னாங்க உனக்கு நீ நிர்வாணமா இருக்கிற? ನೀನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಟ್ಟವರು ಯಾರು? அப்போ இவன் ஒளிந்து தேவனிடந்து ஒளிந்து போகிறான். ಆಗ ಇವನು ದೇವರಿಂದ ಅಡಗಿ ಹೆದರಿ ಹೋದನು. ஆமென். ಆಮೆನ್. ஏன்னா பாவம் செய்த உடனே, ಯಾಕೆಂದರೆ ಪಾಪವು ಮಾಡಿದ ತಕ್ಷಣ இவனுக்கு நிர்வாணம் காணப்படுகிறது. ಇವನಿಗೆ ಬೆತ್ತಲೆತನವು ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. ரட்சிப்பு என்றால், ರಕ್ಷಣೆ ಎಂದರೆ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು அவருடைய ரத்தத்தை சிந்தி ಆತನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ இந்த நிர்வாணத்தை அவர் மூடுகிறார். ಈ ಒಂದು ಬೆತ್ತಲೆತನವನ್ನು ಆತನು ಮುಚ್ಚಿದನು. ஆமென். ಆಮೆನ್. இப்ப நீ ஆண்டவரை பார்த்து ஓடி ஒளிய தேவையில்லை. ಈಗ ನೀನು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೆದರಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿಲ್ಲ. ஆதாம் எதற்காக தேவனிடந்து ஓடி போய் ஒளிஞ்சானோ, ಆದಾಮನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹೆದರಿ ಅಡಗಿಕೊಂಡನು, அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ಅದನ್ನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟನು. அது எப்படி கொடுத்தார்? ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕೊಟ್ಟನು? ரத்தத்தின் நிமித்தம் கொடுத்தார். ಆತನ ರಕ್ತದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕೊಟ್ಟನು. அப்போ ஆதாம் ஓடி ஒளிஞ்சது. ಆಗ ಆದಾಮನು ಓಡಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದು, அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாமே ஓடி ஒளிஞ்சாங்க. ಆತನ ಮಕ್ಕಳು 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 ಎಲ್ಲರೂ ಓಡಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡರು. இயேசு கிறிஸ்து வந்து, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು அந்த நிர்வாணத்தை அவர் உடைத்து போட்டார். ಆ ಬೆತ್ತಲೆತನವನ್ನು ಆತನು ಮುರಿದು ಹಾಕಿದನು. நான் நிறைய பேர் பசங்களை கேட்கும்போது, ನಾನು ಅನೇಕ ಮಕ್ಕಳನ್ನು ಕೇಳುವಾಗ, ஏன் சர்ச்சுக்கு வரல? ಯಾಕೆ ಸಭೆಗೆ ಬರಲಿಲ್ಲ? பாஸ்டர் நேத்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், போதகர் சர்ச்சுக்கு வர எனக்கு மனசு இல்ல. ಬೋಧಕರೇ, ನಿನ್ನೆ ನಾನು ಯಾವುದೋ ಒಂದು ತಪ್ಪು ಮಾಡಿದೆನು, ಆದ್ದರಿಂದ ಸಭೆಗೆ ಬರಲು ನನಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டேன், ಏನೋ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಮಾಡಿದೆನು, சர்ச்சுக்கு வர எனக்கு ಆದ್ದರಿಂದ ಸಭೆಗೆ ಬರಲು ನನಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. பாருங்க, நிர்வாணம் பாவம் அவங்களுக்குள்ள வந்த உடனே அவங்க முதலாவது ஓடுறது சர்ச்சில இருந்து. ನೋಡಿ, ಪಾಪವು ಮೊದಲನೆಯಾಗಿ ಅವನಲ್ಲಿ ಬಂದ ತಕ್ಷಣ ಅವನು ಮೊದಲನೆಯದಾಗಿ ಓಡುವುದು ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು. அப்போ ஆண்டவர் கேக்குற, எங்க இடி சுத்தி பார்த்துட்டு எங்க இன்னைக்கு? ಆಗಲೂ ದೇವರು ಕೇಳಿದನು, ಸುತ್ತಿ ನೋಡಿ, ಎಲ್ಲಿ ಇವತ್ತು? இன்னைக்கு ராஜேஷ் சர்ச்சில் இல்லையே. ಇವತ್ತು ರಾಜೇಶ್ ಚರ್ಚಲ್ಲಿ ಇಲ್ಲವೇ? ಯಾಕೆ? அப்ப நம்ம ஒளிஞ்சிட்டு சொல்றோம், நான் இன்னைக்கு நிர்வாணமாக இருக்கிறேன். ಆಗ ನಾವು ಬಚ್ಚಿಟ್ಟು ಅಡಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ, ಇಂದು ನಾನು ನಿರ್ವಾಣಿಯಾಗಿದ್ದೇನೆ. எல்லாரையும் பார்க்கிறாரு, ಆತನು ಎಲ್ಲರನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. இந்த நேரம் நான் அவங்களோட நடை போடுகிற நேரமாச்சே. ಈ ಸಮಯವು ನಾನು ಅವರೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸುವ ಸಮಯವು. ஓ, இந்த குளிர்ச்சி பைபிள் அழகா சொல்லுது, இந்த கூல் ஆஃப் த டே. ಈ ಒಂದು ಸಂಜೆಯ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ, இந்த குளிர்ச்சியான நேரத்துல நானும் என் பிள்ளைகளும் நடக்கிற ஒரு நேரமாச்சே. எங்க போயிட்டாங்க இவங்க? ಈ ಸಂಜೆಯ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸಂಚರಿಸುವಂತಹ ಸಮಯವಾಗಿದೆ. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಿ ಹೋದರು? இந்த ஆராதனை நேரத்துல, ಈ ಆರಾಧನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ நானும் அவர்களும் பேசுகிற நேரமாச்சே. இன்றைக்கு ஏன் இல்ல? ನಾನು ಅವರು ಮಾತನಾಡುವ ಸಮಯ, ಆದರೆ ಇಂದು ಯಾಕೆ ಇಲ್ಲ? ನಾನು அவங்களோட நடக்கிற நேரமாச்சே, எங்க காணோம்? ನಾನು ಅವರೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸುವ ಸಮಯ ಎಲ್ಲಿ ಕಾಣಲಿಲ್ಲ. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ಆಗ ನಾವು ಏನು ಹೇಳುತ್ತೇವೆ? நான் இன்னைக்கு நிர்வாணமாக்குறான், ನಾನು ಇವತ್ತು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನೆ ದೇವರೇ, முடியல, ಆದ್ದರಿಂದ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ரட்சிப்பு, ಅದೇ ರಕ್ಷಣೆ. பாவம் நம்மளை தடை செய்யாதபடிக்கு ஒரு ஆடையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಪಾಪವು ನಮ್ಮನ್ನು ಅಡ್ಡಿ ಮಾಡದ ಹಾಗೆ ಒಂದು ವಸ್ತ್ರವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த ஐசியூக்கு போகும்போதெல்லாம், ಈ ಐಸಿಯುಗೆ ಹೋಗುವಾಗ ஒரு ஷூஸ் போட்டிருந்தாலும், ನಾವು ಒಂದು ಶೂಸ್ ಅನ್ನು ಹಾಕಿದ್ದರು. ஏன் ஷூஸ கழட்ட வச்சுட்டு ನಮ್ಮ ಶೂಸ್ ಅನ್ನು ಕಳಚಿಟ್ಟು அவங்க ஒரு ஸ்லிப்பர் ஐசியூல வச்சிருப்பாங்க. ಅವರು ಒಂದು ಚಪ್ಪಲಿಯನ್ನು ಐಸಿಯು ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. அதை போட்டுட்டு நடந்தா ஒண்ணும் ஆகாதான். ಅದನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ನಡೆದರೆ ಏನು ಆಗುವುದಿಲ್ಲ. ஏன் ஷூஸ் போட்டு போனா அங்க கிருமி உள்ள வந்து, ಆದರೆ ನನ್ನ ಒಂದು ಶೂಸ್ ಅನ್ನು ಹಾಕಿ ಹೋದರೆ ಅಲ್ಲಿ ಕ್ರಿಮಿಗಳು ಹೊರಗೆ ಬರುತ್ತವೆ.
இதுதான் ரட்சிப்பு. ಇದು ರಕ್ಷಣೆ. ஏன் ஷூஸ் அழுக்கா இருக்கு? ನನ್ನ ಶೂಸ್ ಅದು ಕೊಳಕಾಗಿದೆ, அதை கழட்டி வைக்க சொல்றாரு. ಅದನ್ನು ಬಿಚ್ಚಿಡು ಅಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அவரோட ஆடையை கொடுக்கிறாரு. ಆತನು ಒಂದು ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ, அதை போட்டுக்க சொல்றாரு. ಅದನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ நீ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஐசியூல வருவதற்கு தகுதியான, ಈಗ ನೀವು ಐಸಿಯುಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವರು, நீ ஆலயத்துக்குள்ள வருவதற்கு தகுதியான, ನೀನು ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವನು, ஆராதனை செய்வதற்கு நீ தகுதியான ஆளு, ಆರಾಧನೆಯನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನೀನು ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವನು, பேசுறதுக்கு நீ தகுதியான, ತಂದೆಯೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ನೀನು ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವನು, செய்யறதுக்கு நீ தகுதியான ஆளு, ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನೀನು ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವನು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நான் இப்போ ನಾನೀಗ இயேசு கிறிஸ்து கொடுத்த ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೊಟ್ಟಂತ ஆடைய ಆ ವಸ್ತ್ರವನ್ನು நான் போட்டுட்டு இருக்கிறேன். ನಾನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. ரட்சிப்பு என்பது, ರಕ್ಷಣೆ ಎಂಬುದು மறுபடியும் ಪುನಃ எப்படி ஆதாமு தேவனோட வாழ்ந்தானோ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆದಾಮನು ದೇವರೊಂದಿಗೆ ಜೀವಿಸಿದನು, இப்போ நானும் தேவனும் அப்படி வாழ்வதற்காக தான். ಈಗ ನಾನು ದೇವರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ. God wants to come down. ದೇವರು ಈ ಭೂಮಿಗೆ ಬರುವುದಕ್ಕೆ, No, God wants to come down. ದೇವರು ಇಳಿದು ಬರುವುದು உங்களோட பேசி, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ, உங்களோட நடப்போட்டு, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸಿ, உங்களை நடத்தி, ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ, அவர் உருவாடுவதற்கு. ಆತನು ಸಂಭಾಷಣೆಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. கர்த்தர் ஏன் வராரு? ಕರ್ತನು ಯಾಕೆ ಬರುತ್ತಾನೆ? அவர் இங்க வந்து, it's like a guest house for him. Guest house. ಇದು ಒಂದು ಅತಿಥಿ ಗೃಹವಲ್ಲ. புரியுதா? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். This is a guest house. ಇದು ಅತಿಥಿ ಗೃಹವು. அவர் இங்க வந்து, ಆತನು ಇಲ್ಲಿ ಬಂದು உங்களோட பேசி, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ, ಸಂತೋಷವಾಗಿ ಇದ್ದು உங்களை நடத்துவதற்கு அவர் பிரியப்படுகிறார். ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. நீங்க எப்போ பார்த்தாலும் நான் அங்க வந்துடுறேன், அங்க அவர் இங்க வரதுக்கு ஆசைப்பட்டுறேன், நீங்க அங்க போறேன். ನೀವು ಆತನು ಇಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ಇಚ್ಛಿಸಿದರೆ ನೀವು ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀರಾ. ஆமென். ಆಮೆನ್. எப்பவுமே சொல்லாதீங்க ஆண்டவரே கூப்பிட்டுக்குங்க, ஆண்டவரே வந்துடுறேன், பரிசுத்தமா இருக்கும்போதே கூப்பிட்டுக்குங்க. ஆண்டவர் ரட்சித்தது நாங்க கூட்டுன்னு போறதுக்கு இல்ல, ஆண்டவர் ரட்சித்தது மறுபடியும் அவரோட இந்த பூமியில உன்னோட வாழறதுக்கு. ದೇವರು ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದು ನೀವು ಅಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕಲ್ಲ, ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೀವು ಸಂತೋಷದಿಂದ ಜೀವಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ. கொஞ்சம் கஷ்டம் தாங்கிக்கோங்க பிரதர். ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ತಾಳಿಕೊಳ್ಳಿ ಸಹೋದರನೇ. பாட்டு இருக்குல்ல, என்ன பாட்டுங்க? பரலோகம், பரலோகம் என் சொந்தமே, அது ஒரு சைடு. கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷம், அது சுவிசேஷத்துக்காக, ಆ ಸುವಾರ್ತೆಗೋಸ್ಕರ நீங்க ಕ್ಲೀನಾ ಕೇಳணும். ಆ ಹಾಡನ್ನು ನೀವು காலம் இந்த பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், ஏன்னா ஊழியக்காரங்களை அடிக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்காக எழுதப்பட்ட பாட்டு அது. நீங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னு கொஞ்ச காலம் இயேசுவுக்கு சுவிசேஷத்துக்கு, நீ பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்க கஷ்டப்பட்டுக்கின்னு நீங்க அப்புறம் கொஞ்ச காலம் பரலோகத்துக்கு நம்ம போயிடுவோம், அதெல்லாம் கிடையாது. அது அந்த பாட்டை கிளீனா பாருங்க. ஊழியக்காரங்க சுவிசேஷம் சொல்லும் போது படுற பாடுங்க கொஞ்ச ಕಾலம். ಸುವಾರ್ತಿಕರು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವಾಗ ಅವರು ಅನುಭವಿಸುವಂತ ಕಷ್ಟಗಳು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ. அதுதான் ஊழியக்காரங்களுக்கு சொல்லி இருக்குது. ಅದೇ ಸೇವಕರಿಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ಆದ್ರೆ ದೇವರು ಏನು ಹೇಳಿದ್ದಾನೆ? ನಾವೆಲ್ಲರೂ ಭೂಮಿயில ಸಂತೋಷமா வாழணும், ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ಅಪ್ಪಾವುடைய சித்தம், ಇದು ತಂದೆಯ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ರಕ್ಷಣೆ ಪರಲೋಕ ಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುವುದಕ್ಕಲ್ಲ. ರಕ್ಷಣೆಯು ದೇವನೋಡ வாழ்வது, ನೀನು ದೇವರೊಂದಿಗೆ ಜೀವಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அதுதான் பிசாசு என்ன பண்றானா, ಆದ್ದರಿಂದಲೇ ಸೈತಾನನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ಡೂಪ್ಲಿಕೇಟ್ ಸಂತೋಷத்தை ಆರಂಭಿಸಿರ್ತಾನೆ. ಅವನು ಒಂದು ನಕಲಿಯಾದ ಸಂತೋಷವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾನೆ. அந்த சந்தோஷம், ಆ ಸಂತೋಷವು ಅಳಿக்குது, ನಿನ್ನನ್ನು ಅಳಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. நேத்து ஒரு கேள்வி கேட்டேன், ನಿನ್ನೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದೆನು. இந்த விண்டோ ஷாப்பிங்க்கு போனாதான் சந்தோஷம் கிடைக்குதுன்றாங்களே, இந்த விண்டோ ஷாப்பிங் எப்போ வந்துச்சு? ಈ ವಿಂಡೋ ಶಾಪಿಂಗ್ ಹೋದರೆ ಸಂತೋಷ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಆ ವಿಂಡೋ ಶಾಪಿಂಗ್ ಯಾವಾಗ ಬಂತು? இல்ல, விண்டோ ஷாப்பிங் என்ன தெரியுமா உங்களுக்கு? ವಿಂಡೋ ಶಾಪಿಂಗ್ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಗೊತ್ತಿದೆಯಾ? தெரியாது. அவன் பெரியவங்களுக்கு நான் சொல்றேன். இந்த விண்டோ ஷாப்பிங் என்னக்கா ரொம்ப சிம்பிள், பேர் தான் கிராண்ட் ஆகுது. ஒன்றும் இல்லை, என்ன தெரியுங்களா, எல்லா இடத்துக்கும் போனா நான் ஒன்றும் வாங்கக்கூடாது, இதுக்கு பேர் தான் விண்டோ ஷாப்பிங். ಈ ವಿಂಡೋ ಶಾಪಿಂಗ್ ಎಂದರೆ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಕ್ಕೂ ಹೋಗಬಹುದು, ಆದರೆ ಏನನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. புரிஞ்சுச்சுங்களா? விண்டோ ஷாப்பிங் ரொம்ப பெருசா நினைக்காதீங்க. விண்டோ மாலா சுத்தணும், நல்லாகுதுன்னு சொல்லிட்டு வரணும்.
ಮಾಲು ಮಾಲಾಗಿ ನಾವು ತಿರುಗಾಡಬೇಕು, ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಬರಬೇಕು. அட்லீஸ்ட் நீங்க போனீங்கன்னா சின்ன கடையில போனா ஒரு Dress தான் வாங்கி வருவீங்க. ನೀವು ಚಿಕ್ಕ ಅಂಗಡಿಗೆ ಹೋದರೆ ಒಂದು ಉಡುಪನ್ನಾದರೂ ತರುತ್ತೀರಾ. ಅದು ವಿಂಡೋ ಶಾಪಿಂಗ್ வந்து ஒரு ரூபாய் வாங்க மாட்டாங்க. ಆ ವಿಂಡೋ ಶಾಪಿಂಗ್ ಎಂಬುದಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಹೇಳುವುದು ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಸುತ್ತಿட்டு வருது, ಸುಮ್ಮನೆ ಹೋಗಿ ಸುತ್ತಿ ಬರುವುದು. இவங்க நல்லா Dress பண்ணிக்கின்னு ಇವರೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಉಡುಪನ್ನು ಧರಿಸಿ, இவங்க விண்டோ ஷாப்பிங்கா இல்ல இவங்கள விண்டோ ஷாப்பிங் பண்ணுமான்னு தெரியல. ಇವರು ವಿಂಡೋ ಶಾಪಿಂಗ್ ಮಾಡ್ತಾರ, ವಿಂಡೋ ಶಾಪಿಂಗ್ ಇವರನ್ನು ಮಾಡುತ್ತದ சொல்றாங்களா இல்ல ಇவங்க ಕಡೆಯ பாக்குறாங்களா எனக்கு தெரியல. ನನ್ನನ್ನು ನೋಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರಾ ಅಥವಾ ಅಂಗಡಿಯನ್ನು ಇವರು ನೋಡುತ್ತಾರಾ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷ, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷ. ನಾ ಕೇಟೆ, ಇದನ್ನ ನಾನು ಕೇಳಿದೆನು, 20 வருஷத்துக்கு முன்னாடி இது இல்லையே, 20 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಇದಿಲ್ಲವೇ? அப்ப அவங்களுக்கு சந்தோஷம் எங்கிருந்து வந்துச்சு? ಹಾಗಾದ್ರೆ ಅವರಿಗೆ ಸಂತೋಷ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? ஆமென். அவங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு சந்தோஷம்? ಅವರಿಗೆ ಸಂತೋಷ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? சந்தோஷமா தான வாழ்ந்தாங்க, ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವಿಸಿದರಲ್ಲ. பிசாசி ಸೈತಾನನು ತಪ್ಪಾன ಸಂತೋಷங்களை அறிமுகப்படுத்துறான், ತಪ್ಪಾದ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನು ಅವರಿಗೆ ತೋರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ನನಗೆ நல்ல Dress போட்டு அழகா இருந்தாங்கன்னு ವರ್ಣಿಸಾಗಲೇ, ಚೆನ್ನಾಗಿ ಉಡುಪನ್ನು ಹಾಕಿ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವರ್ಣಿಸಿದರಲ್ಲ. இன்னைக்கு அறங்குறையா போட்டு தான் அழகாக்குதுன்றாங்களே, ಇಂದು ಅರ್ಧಂಬರ್ಧ ಹಾಕಿ ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ இது ಹೇಳುತ್ತಾರೆ. யார் சொன்னாங்க? ಇದನ್ನು ಯಾರು ಹೇಳಿಕೊಟ್ಟರು? பிசாசி. ಸೈತಾನನು. புரியுதுங்களா? ಅರ್ಥವಾಯಿತಾ? ஆண்டவர் உண்மையாக இந்த பூமியில சந்தோஷமா வாழ சொல்றாரு. ದೇವರು ನಿಜವಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ಡೂಪ್ಲಿಕೇಟ್ பிசாசி ஒரு சந்தோஷத்தை கொண்டு வச்சிருக்கான். ಅದಕ್ಕೆ ನಕಲಿತನವಾಗಿ ಸೈತಾನನು ಒಂದು ಸಂತೋಷವನ್ನು ರೂಪಿಸಿದ್ದಾನೆ. ஏமாந்து போகாதீங்க, ಮೋಸ ಹೋಗಬೇಡಿ. God wants you to be happy with him. ದೇವರು ಆತನೊಂದಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿರುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾನೆ. God wants to spend time with him. ಆತನೊಂದಿಗೆ ಸಮಯವನ್ನು ಕಳೆಯುವುದಕ್ಕೆ ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. ಪರಿಪೂರ್ಣವಾ ಸುಗಮ வைப்பது ஆண்டவருடைய சித்தம். ನಿನ್ನನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಸೌಖ್ಯದಿಂದ ಇರಿಸುವುದು ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. நான் இப்போ ஒரு ஜெபத்தை நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். ನಾನೀಗ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. பாவத்துக்கு முன்னாடி, ಪಾಪಕ್ಕೆ ಮುಂಚೆ ஆதாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ, ಆದಾಮನ ಜೀವನವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತೋ அப்படி எனக்கு இருக்கணும். ಆ ರೀತಿಯಾಗಿ ನನಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. அப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அப்ப ಅங்க ನೋವು இருந்திருக்காது ಆದಾಮುடைய ಶರೀರದಲ್ಲಿ. ಆಗ ಆದಾಮನ ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ವ್ಯಾಧಿ ಎಂಬುದು ಇದ್ದಿರುವುದಿಲ್ಲ, ಸೋರ್வு இருந்திருக்காது ಆದಾಮುடைய ಬೇಸರಿಕೆ ಎಂಬುದು ಇದ್ದಿರುವುದಿಲ್ಲ, ವ್ಯಾಧಿ இருந்திருக்காது, ವ್ಯಾಧಿ ಎಂಬುದು ಇದ್ದಿರುವುದಿಲ್ಲ. இதெல்லாம் இருந்திருக்குமா ஆதாமுடைய ಶರೀರದಲ್ಲಿ? ಇದೆಲ್ಲವೂ ಆದಾಮನ ಶರೀರದಲ್ಲಿ ಇರುತ್ತಿತ್ತಾ? அப்ப எனக்கும் இருக்க கூடாது. ಹಾಗಾದ್ರೆ ನನಗೂ ಅದು ಇರಬಾರದು. ರಕ್ಷಿಪಿನ என்ன? ರಕ್ಷಣೆ ಎಂದರೇನು? மறுபடியும் ஆதாம் இருந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வருகிறது. ಪುನಃ ಆದಾಮನಿದ್ದ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ನನ್ನನ್ನು ಕರೆದೊಯ್ಯುವುದು. அப்போ ஆதாமுக்கு என்ன இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு இருக்கணும். ಹಾಗಾದ್ರೆ ಆದಾಮನಿಗೆ ಏನಿತ್ತು ಅದೆಲ್ಲ ನನಗಿರಬೇಕು. He had good health. ಆತನಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಆರೋಗ್ಯವಿತ್ತು. I should have good health. ನನಗೂ ಒಂದು ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯವಿರಬೇಕು. He had good strength. ಅವನಿಗೆ ಒಳ್ಳೆ ಬಲವಿತ್ತು. I should have good strength. ನನಗೂ ಒಳ್ಳೆಯ ಬಲವಿರಬೇಕು. He was blessed with everything. ಆತನು ಎಲ್ಲದೊಂದಿಗೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದನು. I also should be blessed with everything. ನಾನು ಸಹ ಎಲ್ಲದೊಂದಿಗೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. He enjoyed time with God. ಆತನು ತನ್ನ ಸಮಯವನ್ನು ದೇವರೊಂದಿಗೆ I ಕಳೆದನು. also should enjoy time with God. ನಾನು ಸಹ ದೇವರೊಂದಿಗೆ ಸಮಯವನ್ನು He ಕಳೆಯಬೇಕು. walked with God. ಆತನು ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸಿದನು. I also should walk with ನಾನು God. ಸಹ ದೇವರೊಂದಿಗೆ He ಸಂಚರಿಸಬೇಕು. spoke to God. ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದನು. I also should speak to ನಾನು ಸಹ ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕು. That is my salvation. ಅದೇ ನನ್ನ ರಕ್ಷಣೆ ಆಗಿದೆ. நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா, ನೀನು ನಿಜವಾಗಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದರೆ, ஆதாமுடைய வாழ்க்கையை மறுபடியும் நான் வாழ்வதுதான் உண்மையான ரட்சி. ಆ ಆದಾಮನ ಜೀವನವನ್ನು ಪುನಃ ಜೀವಿಸುವುದೇ ನಿಜವಾದಂತ ರಕ್ಷಣೆ ಆಗಿದೆ. Amen. ಆಮೆನ್. If you are saved, ನೀನು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದರೆ, I need that life. ನನಗೆ ಆ ಜೀವನವು ಬೇಕಾಗಿದೆ. Amen. ಆಮೆನ್. அவருடைய ஆண்டு சொல்றார், rule this earth, rule this earth. ಆತನು ಈ ಭೂಮಿಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. Rule and receive your blessings. ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೋ. Amen. Amen. Healthy. ಎಲ್ಲವನ್ನು ஆரோக்கியமாக இருங்க. ಆರೋಗ್ಯವಾಗಿರಿ. ஆனா நம்மளது பாட்டு என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ನಮ್ಮ ಹಾಡು ಏನು ಗೊತ್ತಾ? பரலோகமே என் சொந்தமே. ಪರಲೋಕವೇ ನನ್ನ ಸ್ವಂತವೇ. அது சொந்தம் தான், ஆண்டவர் கொடுப்பார் நமக்கு. ಅದು ಸ್ವಂತವೇ, ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த டைம் வரும்போது என்ன கூப்பிட்டுக்குவார் ಆಂಡவர். ಆ ಸಮಯ ಬರುವಾಗ ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಳ್ಳುವನು. ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன? ಆದರೆ ದೇವರ ಚಿತ್ತವೇನು? இங்கே சிரி. ಇಲ್ಲಿ ನೀನು ನಗುತ್ತಲಿರು. சிரிங்க. ನಗಿರಿ. இங்கே சிரிங்க. ನಗಿರಿ. சந்தோஷமாக இருங்க. ಸಂತೋಷವಾಗಿರಿ. நல்லா வாழுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಜೀವಿಸಿರಿ. ஹாப்பியா இருங்க. ಹರ್ಷದಿಂದಿರಿ. இப்போ ஒரு புதுசா ஒரு செய்தி கேட்டேன். ಈಗ ಹೊಸದಾಗಿ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದ್ದೇನೆ. சித்தமானால் நான் அதை உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ಕರ್ತನ ಚಿತ್ತವಾಗಿದ್ದರೆ ನಾನು ಅದನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸುತ್ತೇನೆ.
the enemies of the health அப்படின்னு சொல்லிட்டு. ಆರೋಗ್ಯದ ವಿರೋಧಿಗಳು ಎಂಬುದಾಗಿ. Amen. ಆಮೆನ್. அன்னைக்கும் பாருங்க இந்த சாப்பிடுற பொருளை வச்சுதான் வஞ்சித்தான். ಅಂದು ನೋಡಿ ಈ ತಿನ್ನುವ ಪದಾರ್ಥವಿಟ್ಟು ವಂಚಿಸಿದನು. இன்னைக்கும் பாருங்க சாப்பிடுறத வச்சுதான் வஞ்சிக்கிறான். ಇಂದು ಸಹ ತಿನ್ನುವುದನ್ನಿಟ್ಟು ವಂಚಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ஆயுசு நாட்களை குறைவுபடுத்துவதற்கு இந்த சாப்பிடுற பொருளை வச்சே பிசாசு நம்மளை ஏமாத்துறான். ನಿನ್ನ ಆಯುಷ್ಕಾಲವನ್ನು ಕೊರತೆಪಡಿಸುವುದಕ್ಕೆ ತಿನ್ನುವ ಪದಾರ್ಥಗಳನ್ನಿಟ್ಟು ಸೈತಾನನು ಅದನ್ನು ವಂಚಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அன்னைக்கும் ಅಂದು சாப்பிடுறதுதான், ತಿನ್ನುವುದೇ, இன்னைக்கும் ಇಂದು சாப்பிடுறதுதான். ತಿನ್ನುವ ಪದಾರ್ಥಗಳೇ. ಯಾಕೆಂದ್ರೆ பிசாசு நினைச்ச உடனே ಸೈತಾನನು ನೆನೆದುಕೊಂಡ ತಕ್ಷಣ நினைக்க கூடாது நைட்ல வரும், இருட்டா வரும், அப்படி வரும். இல்ல அழகா உங்க முன்னாடி பிளேட்லயே வரும். ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರುವನು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲ, ಹಗಲಲ್ಲಿ ಅವನು ಬಹಳ ಪ್ರಕಾಶವಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. ಇಲ್ಲ, ಪಗಲೇ ಉಂಗ ಪ್ಲೇಟ್ಲೇ ಹಗಲಲ್ಲಿ ನಿಮ್ಮ ತಟ್ಟೆಯಲ್ಲೇ ಬರುತ್ತಾನೆ. ಯು ನೀಡ್ ಟು ಸೀ. ನಾವು ಅದನ್ನು ನೋಡಬೇಕು. ಇಸ್ ದೇರ್ ಡೆವಿಲ್ ಇನ್ ದಿಸ್? ಇದರಲ್ಲಿ ಸೈತಾನನಿದ್ದಾನ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಬೇಕು. ಎಪ್ಪಡಿ? ಹೇಗೆ? எனக்கு ಕೊಲೆಸ್ಟ್ರಾಲ್ இருந்தா, ನನಗೆ ಕೊಲೆಸ್ಟ್ರಾಲ್ ಕೊಬ್ಬಿದ್ದರೆ அங்க இருக்கிற எனிமி யாரு? ಅಲ್ಲಿರುವಂತ ಶತ್ರು ಯಾರು? கண்டுபிடிங்க. அங்க அங்க எனக்கு சுகರ್ இருந்தா, ನನಗೆ ಸಕ್ಕರೆ ಇದ್ದರೆ எனிமி யாரு? ನನಗೆ ವಿರೋಧಿ ಯಾರು? ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಪಿಶಾಚು எங்க வர? ಸೈತಾನನು ಎಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ? ಅಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ. ಇದು ಬೇರೆ ಸಬ್ಜೆಕ್ಟ್, ಇನ್ನೊಂದು ನಾள் ವರ ನಾನು. ಇದು ಬೇರೆ ವಿಷಯ, ಇನ್ನೊಂದು ದಿನ ಬರುತ್ತೇನೆ. We need to be healthy. ನಾವು ಆರೋಗ್ಯವಾಗಿರಬೇಕು. ಇದು ಅಪ್ಪ ಚಿತ್ತ, ಇದು ತಂದೆಯ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ನೋವು இருந்தாலும், ಯಾವ ವ್ಯಾಧಿ ಇದ್ದರೂ சொல்லுங்க, ಹೇಳಿ, ನಾನು ಸುಖವಾಗಿರುತ್ತೇನೆ, ನಾನು ಸೌಖ್ಯದಿಂದಿದ್ದೇನೆ, ನಾನು ಸುಖವಾಗಿರುತ್ತೇನೆ, ನಾನು ಸೌಖ್ಯದಿಂದಿದ್ದೇನೆ, ಬಲನಾಗಿರುತ್ತೇನೆ, ನಾನು ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ, என்னுடைய ஒவ்வொரு அவயங்களும் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறது, ನನ್ನ ಎಲ್ಲ ಅಂಗಗಳು ಕರ್ತನಿಂದ ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಹೇಳಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஒரு அவ்விசுவாசி உங்க முன்னாடி நல்லா வாட்ட சாட்டமா வந்து உட்காந்து நீங்க இப்படி உட்காந்து இருந்தாக்கா, கர்த்தரை ஏத்துக்குங்க, கர்த்தர் நல்லவருன்னாக்கா அவன் ஏத்துப்பானா? ಒಬ್ಬ ಅವಿಶ್ವಾಸಿ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಗಂಭೀರವಾಗಿ ಕುಳಿತು ನೀವು ಬಗ್ಗಿ ಕುಳಿತಿದ್ದರೆ ಕರ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಆತನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾನ? You need to be steady and fit and strong and anointed by the word and say, கர்த்தரை ஏத்துக்கோயா, ஆண்டவர் என்ன மூல வைப்பாரு. ನೀನು ದೃಢವಾಗಿ ಗಂಭೀರವಾಗಿ ಶಕ್ತಿಯುತನಾಗಿ ದೇವರ ನೀನು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಅವನಿಗೆ ಹೇಳಿದರೆ ಕರ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಅವನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நான் ஒரு வார்த்தை எல்லாருக்கும் சொல்லின்னு இருக்கேன், அதை சொல்லி முடிச்சிடுறேன். ನಾನು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ, ಅದನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. பாருங்க, ಹೇಳಿ. நாங்க தெருவா போயிட்டு இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ஆண்டவர்னு எல்லா பாஸ்டரும் கத்தினுக்கிறாங்க. ನೋಡಿ, ಎಲ್ಲ ಬೋಧಕರು ಬೀದಿ ಬೀದಿಗೆ ಹೋಗಿ ಯೇಸುವೇ ದೇವರು, ಯೇಸುವೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಕೂಗುತ್ತಿದ್ದಾರೆ. யாரும் கேட்கல, ಯಾರು ಕೇಳಲಿಲ್ಲ. ஆனா ஒரே ஒரு பொண்ணு, ಆದ್ರೆ ಒಂದೇ ಒಬ್ಬ ಹುಡುಗಿ, 25 ವಯಸ್ಸು பொண்ணு, 25 ವರ್ಷದ ಹುಡುಗಿ, ஒரே ஒரு லைன், ಒಂದೇ ಒಂದು ಸಾಲು இந்தியாவே கலக்குது, ಒಂದು ದೇಶವನ್ನೇ ಕಲಕುತ್ತಿದ್ದಾಳೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? ಆಗ ನಾನು ಏನು ಅಂದುಕೊಂಡೆನು? நம்ம கத்துறது ತಪ್ಪಿಲ್ಲ, ನಾವು ಕೂಗುವುದು ತಪ್ಪಿಲ್ಲ, எங்க இருந்து கத்துறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ಎಲ್ಲಿಂದ ಕೂಗುತ್ತೇವೆ ಎಂಬುದು ಬಹಳ ಮುಖ್ಯ ಉಳ್ಳದು. புரிஞ்சுதா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? கத்துறது ತಪ್ಪಿಲ್ಲ, ಕೂಗುವುದು ತಪ್ಪಿಲ್ಲ, எங்க இருந்து கத்துறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ಎಲ್ಲಿಂದ ಕೂಗುತ್ತೇವೆ ಎಂಬುದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ஒரு ಉಳ್ಳದು. லைனுக்கு ಆ ಒಂದು ಸಾಲಿಗೆ 25 வருஷம் தயார்படுத்தணும், 25 ವರ್ಷಗಳು ಸಿದ್ಧರಾಗಬೇಕು, அங்க போய் உட்காரணும், ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು, அப்போ கத்தணும், ಆಗ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ಕೂಗಬೇಕು, ದೇಶವೇ ನೋಡುತ್ತದೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன் நீ சுகமா இருக்கணும்? ಯಾಕೆ ನೀನು ಸೌಖ್ಯವಾಗಿರಬೇಕು? நான் சுவிசேஷத்தை சொல்லணும். ನಾನು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕು. ஏன் நீ ஆசீர்வாதமா இருக்கணும்? ಯಾಕೆ ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು? சுவிசேஷத்தை சொல்லணும். ನಾನು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕು. ஏன் உன்னதமான பதவியில இருக்கணும்? ಯಾಕೆ ನಿನಗೆ ಉನ್ನತವಾದಂತಹ ಪದವಿ ಬೇಕು? சுவிசேஷத்தை சொல்லணும். ನಾನು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕು. ಕಲೆಕ್ಟರ್ ಆಗணும். ನೀನು ಯಾಕೆ ಕಲೆಕ್ಟರ್ ಆಗಬೇಕು? ಎಮ್ಎಲ್ಎ ಆಗணும். ನೀನು ಯಾಕೆ ಎಮ್ಎಲ್ಎ ಆಗಬೇಕು? ಪೊಲೀಸ್ ಐಪಿಎಸ್ ಆಗணும். ನೀನು ಯಾಕೆ ಐಪಿಎಸ್ ಆಗಬೇಕು? ನಾನು ಸುವಿಶೇಷ சொல்லணும். ನಾನು ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕು. ಆಮೆನ್. 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 ಜೋರಾ சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳಿ. ಆಮೆನ್. 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 ಇಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಲೈನ್ ಒಂದು வருது, ಅದಕ್ಕೆ சொல்லுங்க. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஜோரா சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஆமா. எல்லாம் அங்க உன்னதமான இடத்துல வந்து ஆண்டவர் பத்தி சொல்லணும்னு நீங்க சொல்றீங்க. ಉನ್ನತವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತು ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೀರಾ. ஆனா அனுப்புறதெல்லாம் என்னத்த? ಆದರೆ ಕಳುಹಿಸುವುದೆಲ್ಲ ಏನು? பாஸ்டர் இவன் எதுக்கும் உதவ மாட்டேங்கிறான், ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க. பாஸ்டர் இவன் வீட்டுல கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க. பாஸ்டர் இவனுக்கு மண்டல ஒன்றும் ஏற மாட்டேங்குது, ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க. அனுப்புறதெல்லாம் வேஸ்ட் பீஸுங்கள. ஆனா எதிர்பார்க்கறதெல்லாம் உன்னதமான இடத்துல இருந்து பேர சொல்லணும். ಕಳುಹಿಸುವುದೆಲ್ಲ
ಯಾವುದಕ್ಕೂ ಬಾರದವರನ್ನು ಸೇವೆಗೆ ಕಳಿಸುವುದು, ಆದರೆ ಎದುರು ನೋಡುವುದು ಉನ್ನತವಾದಂತಹ ಒಂದು ಸೇವೆಗೆ. உண்மையா இல்லையா? ನಿಜವಾ ಅಲ್ಲವಾ? மக உங்க பையன் நல்லா படிச்சிட்ட, மக நல்லா படிடா, டாக்டர் ஆயிடுறா, நல்லா சம்பாரிடா. ஆனா அவன் சொத்தையா இருந்தானா, பாஸ்டர் ஊழியத்துக்கு கொண்டு போயிடுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದರೆ ಚೆನ್ನಾಗಿ ಡಾಕ್ಟರ್ ಆಗು ನೀನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ, ಆದರೆ ಅವನು ಏನಕ್ಕೂ ಬಾರದವನಾಗಿದ್ದರೆ ಬೋಧಕರೇ ಇವನನ್ನು ಸೇವೆಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ஆனா ஆசை ಹೇಳುತ್ತೇವೆ. என்ன? ಆದರೆ ಆಸೆ ಏನು? உன்னதமான இடத்துல நின்னு ಉನ್ನತವಾದಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕು. how it is possible? ಹೇಗೆ ಇದು ಸಾಧ್ಯ? வளர்க்கும் போதே சொல்லுங்க, மகன் நீ நல்ல பெரிய ஆளாகணும். ஏன் தெரியுமா? அங்கிருந்து நீ இயேசுவை பத்தி சொல்லணும். ಬೆಳೆಯುವಾಗಲೇ ಹೇಳಿ, ಮಗನೇ ನೀನು ದೊಡ್ಡ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಬರಬೇಕು, ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕು. ஏன் ஒரே ஆசை என்ன தெரியுமா? ನನ್ನ ಒಂದೇ ಆಸೆ ಏನು ಗೊತ್ತಾ? பெருசா வளரணும், ದೊಡ್ಡದಾಗಿ ಬೆಳೆಯಬೇಕು. வேற ಎದಕ್ಕೂ கிடையாது. ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೂ ಅಲ್ಲ. அங்கிருந்து கத்துனா எல்லாரும் கேட்பாங்க, ಅಲ್ಲಿಂದ ಕೂಗಿದರೆ ಎಲ್ಲರೂ ಕೇಳುತ್ತಾರೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நம்மள ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க? ನಮ್ಮನ್ನು ಯಾಕೆ ಗೌರವಿಸುವುದಿಲ್ಲ? இல்லன்னு தானே, ಏನು ಇಲ್ಲ ಎಂಬುದಕ್ಕೆ எல்லாத்தையும் வச்சுன்னு நான் வரேன் ஒரு நாளைக்கு. ಎಲ್ಲವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಒಂದು ದಿನ ನಾನು ಬರುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. I will come back. ನಾನು ಹಿಂತಿರುಗಿ ಬರುತ್ತೇನೆ. I will come back. ನಾನು ಹಿಂತಿರುಗಿ ಬರುತ್ತೇನೆ. Everything. ಆ ಎಲ್ಲದರೊಂದಿಗೆ ನಾನು ಬರುತ್ತೇನೆ. சொன்னா கேட்கணும். ನಾನು ಹೇಳಿದರೆ ಕೇಳಬೇಕು. அந்த வைராக்கியம் நமக்கு எல்லாருக்கும் வரணும். ಆ ವೈರಾಗ್ಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ நீ ಬರಬೇಕು. ஏன் படிக்கிற? ನೀನು ಯಾಕೆ ಓದುತ್ತೀಯಾ? நான் படிச்சு ஒரு இடத்துக்கு போறேன், அங்க பேசுனா எல்லாரும் கேட்கணும். ನಾನು ಓದಿ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ, ಅಲ್ಲಿ ಹೇಳಿದರೆ ಎಲ್ಲರೂ ಕೇಳಬೇಕು. நான் போய் பார்லிமெண்ட்ல உட்கார்றேன், அங்க பேசுனா ஜனங்க கேட்கணும். ನಾನು ಹೋಗಿ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಕುಳಿತು ಮಾತನಾಡಿದರೆ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕೇಳಬೇಕು. கலெக்டர் ஆபீஸ்ல உட்கார்றேன், அங்க போனா கேட்கணும். ನಾನು ಕಲೆಕ್ಟರ್ ಆಫೀಸಲ್ಲಿ ಕುಳಿತು ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದರೆ ಎಲ್ಲರೂ ಕೇಳಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. புரியுதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ. அந்த ஆதாமுடைய வாழ்க்கை எனக்கு வேணும். அதுக்கு நீங்க பூமியை ஃபர்ஸ்ட் விரும்பணும். நீங்க பூமியை வெறுக்கிறீங்களே, எப்போ போவேன் ஏன்? ಆ ಆದಾಮನ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಕು, ಆದರೆ ನೀವು ಭೂಮಿಯನ್ನು ಯಾವಾಗಲೂ ತ್ಯಜಿಸುತ್ತೀರಾ. ನಾನು ಯಾವಾಗ ಹೋಗಿಬಿಡಲಿ ಎಂಬುದಾಗಿ. What you don't respect you not have. ನೀನು ಯಾವುದಕ್ಕೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡುವುದಿಲ್ಲವೋ ಅದು ನಿನಗೆ ಹಿಂಬಾಲಿಸುವುದಿಲ್ಲ. God has given this earth to us. ದೇವರು ಈ ಭೂಮಿಯನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. Respect this earth. ಈ ಭೂಮಿಗೆ ನೀವು ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಕೊಡಿ. Love this earth. ಈ ಭೂಮಿಯನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸಿರಿ. And say, I am going to rule over this earth. ನಾನು ಈ ಭೂಮಿಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತೇನೆ. Amen. ಆಮೆನ್. புரியுதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? Are you getting my point? ನನ್ನ ಅಂಶವನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. ஏன் கர்நாடகாவை பிடிக்கணும்? ಯಾಕೆ ನಾವು ಕರ್ನಾಟಕವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು? அப்ப சொன்னா கேட்பாங்க. ಆಗ ನಾವು ಹೇಳಿದರೆ ಅವರು ಕೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்கு வேணுமா வேணாமா? ಇದು ನಿಮಗೆ ಬೇಕಾ ಬೇಡವಾ? அப்ப என் கூட ಕೈ ಜೋಡಿ ಪಡ್ರಿ. ಆಗ ನನ್ನೊಂದಿಗೆ ನೀವು ಕೈಯನ್ನು ಜೋಡಿಸಿಕೊಳ್ಳಿ. Join hands with me. ನನ್ನೊಂದಿಗೆ ನೀವು ಕೈಯನ್ನು ಜೋಡಿಸಿಕೊಳ್ಳಿ. Capture Karnataka. ನಾವು ಕರ್ನಾಟಕವನ್ನು ಆಕ್ರಮಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. Build churches in Karnataka. ನಾವು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಸಭೆಗಳನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇವೆ. Anything should happen in Karnataka, they have to come to us. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಏನೇ ನಡೆದರೂ ಅದು ನಮಗೆ ಬಂದು ಸೇರಬೇಕು. Amen. ಆಮೆನ್. அப்படி வளரணும். ಆ ರೀತಿಯಾಗಿ ಬೆಳೆಯಬೇಕು. இதுதான் தேவ சித்தம். ಇದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. புரியுதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? யாரெல்லாம் நீங்க ரட்சிப்பு பரலோகத்துக்கு போறதுக்கு நினைக்கிறீங்களோ, ரட்சிப்பு இங்கே நீங்க சந்தோஷமா வாழறதுக்கு. ಯಾರೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಎಂಬುದು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರೋ, ರಕ್ಷಣೆ ಎಂಬುದು ನಾವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ. ஆமா, பை டிஃபால்ட் நீங்க பரலோகத்துக்கு போவீங்க. ಆಗ ಯಾವ ಅಡ್ಡಿ ಇಲ್ಲದೆ ನೀವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಾ. ஏன்னா பூமியிலேயே ஆண்டவரோட உறவு கொண்டிருக்கிறவங்க பரலோகத்துல உறவு கொள்ளுவீங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ದೇವರೊಂದಿಗೆ ನೀವು ನಂಟನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ನೀವು ಹೋಗುತ್ತೀರಾ. ஆமென். உங்களுடைய நிர்வாணத்தை அவர் மறைத்து விட்டார் என்று ನಂಬುங்க. ನಿಮ್ಮ ಒಂದು ಬೆತ್ತಲೆತನವನ್ನು ಆತನು ಮುಚ್ಚಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನಂಬಿರಿ. ರಕ್ತದಲ್ಲಿ ಮರೆಚಿட்டாருன்னு ನಂಬಿ. ಆತನ ರಕ್ತದಲ್ಲಿ ಅದನ್ನು ಮುಚ್ಚಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನಂಬಿರಿ. ಧೈರ್ಯமா ಆಲಯத்துக்குள்ள வாங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ಆಲಯದೊಳಗೆ ಬನ್ನಿ. ಒಳಿಯಾದೀங்க. ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡಿ. ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಾದೀங்க. ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗಬೇಡಿ. ಧೈರ್ಯமா வாங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ಬನ್ನಿ. ಆಂಡವರು ಅದರಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾಗಿರುತ್ತಾರೆ. ದೇವರು ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. இப்போ ரட்சிப்பு என்னது இருந்துச்சா? ಈಗ ರಕ್ಷಣೆ ಎಂಬುದು ಎಂದರೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಅರ್ಥವಾಯಿತು. ರಕ್ಷಣೆ ಎಂಬುದು மறுபடியும் ஆதாமு தேவனோட எப்படி இருந்தானோ அதே போல நானும் தேவனோட இருப்பது. ಆದಾಮನು ದೇವರೊಂದಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪುನಃ ನಾನು ಆದಾಮನಂತೆ ದೇವರೊಂದಿಗೆ ಇರುವುದು. ஏன் ரட்சிப்பு வேணும்? ಯಾಕೆ ರಕ್ಷಣೆ ಬೇಕು? மறுபடியும் இந்த பூமியை ஆளுகை செய்வதற்கு, ಪುನಃ ಈ ಭೂಮಿಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ. அவர்
அந்தி சந்தி மாலையில அங்கிள் கரெக்டா சொல்லார் ஜெபம் பண்ணும்போது, அந்தி சந்தி மாலையில குளிர்ச்சியான நேரத்துல ஆண்டவர் உன்னோட வந்து பேசுவதற்கு நான் அந்த நேரத்துக்கு எனக்கு வேணும். அதுதான் ரட்சிப்பு. ಯೆಹೋವ ದೇವರು ಸಂಜೆಯ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಂದು ಆತನು ಸಂಚರಿಸಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ರಕ್ಷಣೆ ಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. பரலோகத்துக்கு அவர் நேரா கொண்டு போயிடுவார். ಪರಲೋಕಕ್ಕೆ ಆತನು ನೇರವಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. டைம் வரும்போது ಆ ಸಮಯ ಬರುವಾಗ ஆமென், ಆಮೆನ್, God will bless. ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿ. But I'm challenging you. ಆದರೆ ನಾನೊಂದು ಷರತ್ತನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ. எதுலயோ ಯಾವುದರಲ್ಲಿಯೂ தேவ பிள்ளைங்க ದೇವರ ಮಕ್ಕಳು குறையா இருக்க கூடாது. ಕೊರತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬಾರದು. No, ಇಲ್ಲ, you should all be blessed. ನೀವೆಲ್ಲರೂ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. ஏன்னா அப்பதான் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ಯಾಕೆಂದರೆ ಆಗ ತಾನೇ ಸುವಾರ್ತೆಯು ಸಾರಲ್ಪಡುತ್ತದೆ. நீ சொல்றது ஜனங்க கேட்பாங்க. ನೀನು ಹೇಳುವುದನ್ನು ಜನರು ಕೇಳುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. நம்மெல்லாம் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಆಗಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. Oh, hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ, Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. Do not allow anything into your body which God is not willing to have it. ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಿಲ್ಲದನ್ನು ಯಾವುದನ್ನು ಅನುಮತಿಸಬೇಡಿ. தேவனுடைய சித்தம் என்ன இல்லையோ அது உங்க சரீரத்தில் அனுமதிக்காதீங்க. ದೇವರ ಚಿತ್ತವು ಏನಿಲ್ಲವೋ ಅದನ್ನು ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಅನುಮತಿಸಬೇಡಿ. என் ஆயுசு நாட்களை எதெல்லாம் குறைப்படுத்துகிறதோ அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ನನ್ನ ಆಯುಷ್ ಕಾಲವನ್ನು ಯಾವುದೆಲ್ಲ ಕೊರತೆ ಪಡಿಸುತ್ತದೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ತಳ್ಳಿರಿ. என் ஆசீர்வாதத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ನನ್ನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಯಾವುದೆಲ್ಲ ಕೊರತೆಯಾಗಿದೆಯೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ತಳ್ಳಿರಿ. Keep yourself fit and healthy and smart and good relationship with God. ದೇವರೊಂದಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ನಂಟನ್ನು, ದೃಢವಾದಂತಹ ಶಕ್ತಿಯುತವಾದಂತಹ ಒಂದು ನಂಟನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. காலேபுக்கு வயதான நாட்களில் கூட பலனை கொடுத்த கர்த்தர் உனக்கு கொடுக்க மாட்டாரா? ಕಾಲೇಬನಿಗೆ ವಯಸ್ಸಾದ ಕಾಲದಲ್ಲಿ ಮುಪ್ಪಿನಲ್ಲಿಯೂ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರು ನಿನಗೆ ಕೊಡಲಾರನೆ? உனக்கு கொடுக்க மாட்டாரா? ನಿನಗೆ ಕೊಡಲಾರನೆ? அன்பு சகோதரனை உனக்கு கொடுக்க ನನ್ನ மாட்டாரா? ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ ನಿನಗೆ ಕೊಡಲಾರನೆ? சகோதரியை உனக்கு கொடுக்க ನನ್ನ மாட்டாரா? ಪ್ರಿಯ ಸಹೋದರಿ ನಿನಗೆ ಕೊಡಲಾರನೆ? பலப்படுத்த மாட்டாரா? ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಲಾರನೆ? ஓ கொடுப்பா. ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. அவர் நீங்க ಕೇಳುங்க, உங்களுக்கு கொடுப்பா. ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿರಿ, ಆತನು ನಿಮಗೆ ಕೊಡುವನು. சரீரத்தை கேளுங்க, ಒಳ್ಳೆಯ ಶರೀರವನ್ನು ಕೇಳಿ, சுகத்தை கேளுங்க, ಸೌಖ್ಯವನ್ನು ಕೇಳಿ, ஆசீர்வாதத்தை கேளுங்க. ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೇಳಿ. அவர் செய்கிற தேவனாய் ಆತನು ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. தேடி வரும்போது ಆತನು ಹುಡುಕಿ ಬರುವಾಗ ஓடி ஒளிஞ்சு கொள்ளாதீங்க, ಓಡಿ ಅಡಗಿಕೊಳ್ಳಬೇಡಿ, தைரியமாய் வாங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ಬನ್ನಿ. நிர்வாணம் இனி இல்ல, ನೀನು ಬೆತ್ತಲೆತನವಾಗಿ ಇಲ್ಲ, நிர்வாணம் இனி இல்ல, ಬೆತ್ತಲೆತನ ಇನ್ನು ಮುಂದೆ ಇಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. ನಿನಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವಿದೆ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವಿದೆ. தைரியமாய் தேவனுடைய சமூகத்துக்கு வா. ನೀನು ಧೈರ್ಯವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಾ. தைரியமாய் தேவனுடைய சமூகத்துக்கு வா. ನೀನು ಧೈರ್ಯವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಾ. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ಎರಡು ಹಸ್ತಗಳನ್ನು யாரெல்லாம் வியாதியோட இருந்தா, ಯಾರೆಲ್ಲ ವ್ಯಾಧಿಯಸ್ಥರಾಗಿದ್ರು இன்றைக்கு அந்த வியாதி எல்லாம் உன்னை விட்டு போகட்டும். ಇಂದು ಆ ವ್ಯಾಧಿ ಎಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ. சரீரத்தில் இருக்கிற பலவீனம் எல்லாம் விட்டு ನಿನ್ನ போகட்டும். ಶರೀರದಲ್ಲಿರುವ ಬಲಹೀನತೆ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು தேவனுடைய ಹೋಗಲಿ. சித்தம் இல்ல, ಇದು ದೇವರ ಚಿತ್ತವಲ್ಲ. தரித்திரங்கள் விட்டு போகட்டும், ದರಿದ್ರಗಳು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ, நோவுகள் விட்டு போகட்டும். ವ್ಯಾಧಿಗಳು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ. ஓ ராமா சகே ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே, தூயரே தூயரே, Fire of God, touch everybody, துதிகளுக்கு heal everybody, heal everybody. பாத்திரரே, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, பலப்படுத்துங்க. மொத்த உலகத்தையே உன் கரங்களிலே தாங்குகிறேன் சோத்ரம். மொத்த உலகத்தையே உன் கரங்களிலே தாங்குகிறேன் சோத்ரம். உன் வார்த்தை வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, உன் வார்த்தை வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, பாத்திரரே எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. பாத்திரரே தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே தூயரே Holy Spirit, தூயரே Holy Spirit, Holy Spirit, துதிகளுக்கு Holy Spirit, touch everybody. பாத்திரரே. Oh, let there be joy, happiness. Let there be joy
joy and happiness. Let there be prosperity, Lord. Bless everybody. Hallelujah. Hallelujah. Hosanna. 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 தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே, துதியுமக்கே. ஆமென். Holy Spirit, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, let your will be done. ನಿಮ್ಮ ಚಿತ್ತವು ನೆರವೇರಲಿ. Let your will be done. ನಿಮ್ಮ ಚಿತ್ತವು ನೆರವೇರಲಿ. All the sickness in this house shall flee away. ಎಲ್ಲ ಅನಾರೋಗ್ಯಗಳು ಈಗ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಲಿ. All the sickness, I command in Jesus' name that all the sickness shall leave this place right now. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಅನಾರೋಗ್ಯಗಳು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲಿ ಸ್ಥಳದಿಂದ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕಟ್ಟಳೆ ಇಡುತ್ತೇನೆ. All the poverty, ಎಲ್ಲಾ ದರಿದ್ರಗಳು, கொண்டு வருகிற ஆவிகள், ದರಿದ್ರಗಳನ್ನು ತರುವಂತ ಆತ್ಮಗಳು இப்பொழுதே விட்டு போகும்படி கட்டளையிடுகிறேன். ಈಗಲೇ ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತೆ ನಾನು ಆಜ್ಞೆ ಮಾಡುತ್ತೇನೆ. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் காணாதபடிக்கு காணப்படுகிற தடைகளை இப்பொழுதே விட்டு போகும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ಜೀವನದಲ್ಲಿ, ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಉದ್ಧಾರವನ್ನು ಕಾಣದೇ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಆತ್ಮಗಳನ್ನು ನಾನು ಈಗಲೇ ಅದನ್ನು I ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತೆ command to leave every family in Jesus' name. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತೇನೆ. Let them live a life with God. ದೇವರೊಂದಿಗೆ ಜೀವಿಸುವಂತ Let ಜೀವನವನ್ನು them live a ಜೀವಿಸಲಿ. life of Adam before the sin. ಆದಾಮನು ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಜೀವಿಸಿದಂತ ಜೀವನವನ್ನು ಇವರು ಜೀವಿಸಲಿ. Let them have dominion over everything that they are working for. ಎಲ್ಲ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅವರು ಅದನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ. Oh, let them have dominion over everything on this earth. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಅವರು ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ಮಾಡಲಿ. It is God's blessing. ಇದು ದೇವರ It's ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. God's blessing. ಇದು ದೇವರ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. Oh, it's God's blessing. ಇದು ದೇವರ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. Receive my people. ನನ್ನ ಜನರೇ ಇದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. Receive my people. ನನ್ನ ಜನರೇ ಇದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. Your nakedness is covered ನಿನ್ನ ಬೆತ್ತಲೆತನವು ಮುಚ್ಚಲಾಗಿದೆ by the blood of Jesus. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮುಖಾಂತರ. By the blood of Jesus. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮುಖಾಂತರ. In Jesus' name I pray. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ಎಲ್ಲ ಕರங்களை தட்டி ಎಲ್ಲರೂ ಹಸ್ತಗಳನ್ನು ತಟ್ಟಿ மகிமை படுத்துங்க. ஆண்டவரே இதை பெற்றுக்கொள்ளுங்க, ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ, ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ, ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. நம்ம மத்தியில் இருக்கிற அங்கிள் வந்து கடைசியா சபைக்காக ஜெபிக்கும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு அதே பிரசன்னத்தோட ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿರೋಣ. Praise the Lord. So,
இப்போ பாஸ்டர் பேசும்போது எனக்கு ஒரு ரெண்டு வசனம் வந்துச்சு. அது ஜான் சாப்டர் 14 verse 1 and 2. கலங்காதீங்க. ஏன்னா சொன்ன அந்த இது கனெக்டிங்காக நான் சொல்லியிருக்கிறேன். கலங்காதீங்க, நான் வந்து பாஸ்டர் சொன்னது அதுதான். நான் எங்கே இருக்கணும் அங்கே உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஆமென். இதுதான் அவருடைய ப்ராமிஸ். நான் வரேன், மீண்டும் வரேன். ஏசப்பா சொல்கிற வார்த்தை, மீண்டும் நான் வரேன், கலங்காது இருங்கோ, நான் மீண்டும் வரேன். நான் எங்கே இருக்கிறனோ அதான் பாஸ்டர் சொன்னது. கேட்டா இல்லைங்களா? இங்கே இல்லை, எவன் இங்கே இல்லை, கரெக்ட். பட் அவர் வரேன்றார். அப்போ எவன் எங்கே வருது? இங்கே தான் இருக்குது. நான் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் கலங்காது இருங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த வசந்த பிரகாரம் நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமையான இரட்சகரும் மீட்பருமான இயேசு ராஜாவே, அப்பா, நாங்களாக இந்த சர்ச்சுக்கு வரலப்பா, உங்களுடைய அழைப்பினால் நாங்கள் வந்திருக்கிறோம். என் தகப்பனே, அந்த சிறிய பையன்கிட்ட ஒரே ஒரு 5 லோஃப் ஆஃப் பிரெட்டும் 2 ஃபிஷ் தான்ப்பா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் 5000 பேருக்கு போஷித்த தேவன் அல்லவாப்பா. அப்பா, இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஒரு மன கூடி இந்த சபைக்கு வந்திருக்கிற இந்த வேலையில் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள், நீங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அவங்க செய்கிற ஒரு பிஸ்னஸ்ங்களையும், அவங்க செய்கிற ஒரு ஒர்க்குங்களையும், வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவனால் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. கலங்காதே, நான் உம்முடனே இருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேன் என்று சொன்ன அற்புதமான தேவனே, நீங்கள் எங்கள் வலது கையை பிடித்து ஐசாயா சாப்டர் 41 verse 10 பிரகாரம், நீ கலங்காதே, நீ பயப்படாதே, நீ திகையாதே, இதோ நான் உன் வலது கரங்களை பிடித்து நான் உன்னை வழி நடத்துகிறேன் என்று சொல்லுகிற அற்புதமான தேவன் நம்மளோடு இருக்கும் போது நம்ம எதை குறித்து கவலைப்படணும்? நம்ம எதை குறித்து அஞ்சனம்? நம்ம எதை குறித்து பயப்படணும்? காரணம் நம்ம பலப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் சொல்லுகிற அற்புதமான தேவன் நம்மளை பலப்படுத்தும் போது, நம்மள பலவீனங்களை மாத்துகிற தேவன் நம்மளோட இருக்கும் போது நம்ம எதை குறித்தும் பயப்படக்கூடாது. என் தேவனே, நான் குறிப்பாக அப்போ இந்த பாஸ்டர்ஸுங்க செய்கிற ஒரு காரியங்கள் ஆண்டவரே, அப்போ இவங்களுடைய நேமுக்காக, இவங்களுடைய பெருமைக்காக, இவங்க பேருக்காக இல்லப்பா, நம்முடைய ஒரே ராஜ்யத்தை கட்டணும். கர்நாடகா முழுவதுமாக உங்களுடைய ராஜ்யம் ஆளுகை செய்யணும்ப்பா. அப்பா, யாரெல்லாம் எங்களுக்கு விரோதியாக வராங்களோ அவங்கெல்லாம் ஒரு வழியாக வந்தான 7 வழியாக அனுப்பேன்னு சொல்லிக்கிறீங்கப்பா. அப்போ அதே போல் அப்போ இந்த பிள்ளைங்க செய்கிற ஒரு காரியத்தை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுடைய நாம மகிமைக்கு இல்லப்பா, உங்களுடைய ஒரே நாம மகிமை பண்ணப்பா. அப்பா, நீ செய்கிற ஒரு காரியங்களுக்காக, குறிப்பாக இந்த புதிய சர்ச்சை நீங்க கொடுத்துக்கிறீங்க அப்பா, அதுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஆத்மாக்களை நீங்க கொண்டு வர போறீங்க, அதற்கு நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே, எங்க ஜெபத்தை நீர் கேட்டுட்டே, எங்க ஜெபத்துக்கு நீ பதில் தந்துட்டே, இயேசு நாம ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.